ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோஹோவில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய சி ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாயிண்டர்ஸ், மெமரி அலோகேஷன், ரெகுலேஷன் சொல்லிட்டு எல்லா கான்செப்டையும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சி ஆப்டிடியூட் வந்து எந்த மாதிரியாக கேட்பாங்க அண்ட் இது வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு. அண்ட் கமெண்ட்லேயும் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை நான் வந்து டெய்லி ஒரு 7 PM அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோவுமே ரொம்பவே ஷார்ட் டியூரேஷனில் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு டைம் கன்சூமிங்காகவும் இருக்காது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் டெய்லி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் கொடுக்குற 1-2 ப்ராப்ளமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் சி ஆப்டிடியூட் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற அந்த எபிலிட்டிக்கு வந்து வந்துடுவீங்க. ஓகே, நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்டீஜர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஒரு பிரிண்ட் ஆஃப் ஜோஹோங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு கம்பைல் டைம் எரர் வந்துடும் தோணும். ஏன்னா நமக்கு வந்து ஏங்கிறது ஒரு இன்டீஜர் டைப், அதில் போய் நமக்கு வந்து பிரிண்ட் ஆஃப்ல உள்ள அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இதை பார்த்தோன்னே கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ கம்பைல் டைம் எரர்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் இதுக்கு கம்பைல் டைம் எரர் வந்து அவுட்புட்டாக கொடுத்தாங்க. ஆனால் நம்மளோட அந்த சி ப்ரோக்ராம் வந்து இப்படி ரன் ஆகாது. அண்ட் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த பிரிண்ட் ஆஃப் ஜோஹோங்கிறது முதல் நமக்கு வந்து ஒரு ஜோஹோங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலாக எப்படி வந்து பிரிண்ட் ஆஃப் நம்ம வெளியே போடுவோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணாலும் அதுவுமே எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் நம்மளோட அந்த பிரிண்ட் ஆஃப் ஜோஹோங்கிறது எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா அதனுடைய கேரக்டர்ஸ், நம்பர் ஆஃப் கேரக்டரை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோஹோவில் ZOHO அப்படின்னு சொல்லிட்டு 4 கேரக்டர் இருக்கு. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஜோஹோங்கிறது 4ங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. அது வந்து ஏல ஸ்டோர் ஆக போகுது. இன்னொன்று டவுட் வந்து வரலாம், இது வந்து எந்த ஆர்டரில் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஏங்கிறது அசைன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனால் நம்மளோட அந்த ஏ வேல்யூ வந்து 0வா இருக்கும். கரெக்டா? அப்போனா நமக்கு என்ன அவுட்புட்டில் வரும்? ஜோஹோ 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட அந்த பிரிண்ட் ஆஃப் ஜோஹோங்கிறது ஜோஹோவை பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் அந்த பிரிண்ட் ஆஃப்ல இருந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதாவது அந்த நம்பர் ஆஃப் கேரக்டரோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அண்ட் அது வந்து நம்மளோட அந்த ஏல வந்து ஸ்டோர் ஆயிடும். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. %d வந்து அந்த ஏ வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து அந்த 4 வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதனுடைய ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஜோஹோ 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட் வரும். அண்ட் இதை நம்ம இப்போ ரன் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து எக்ஸாக்டாக அதே கோடை வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்த மாதிரியே ஜோஹோ 4ங்கிற அந்த அவுட்புட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அண்ட் இந்த கொஸ்டினை வந்து நான் சின்னதாக ஒரு மாடிஃபை பண்ணி சேம் லாஜிக் தான், ஆனால் ஒரு குட்டி மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த கோடில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள், யார் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் நிறைய சி ஆப்டிடியூட் வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து ரீச் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.